என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, விசேஷமாக இந்த நாளிலே கூட என்னுடைய சாட்சியை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2000 ஆண்டு அந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில மிக மறக்க முடியாத நாளாக அமைந்தது. அந்த நாளிலே என்னுடைய 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டு இருந்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து எனக்கு ஏற்பட்டது. 2 லாரிகளுக்கு மத்தியிலே நான் சிக்கிக் கொண்டேன். நான் ஓவர்டேக் எடுக்கும்போது ஆப்போசிட்டாக வந்த ஒரு லாரி என் மீது கடுமையாக மோதியது. அந்த நாளிலே அதே இடத்துல மரித்து போய் இருக்க வேண்டிய என்னை ஆண்டவராகிய தேவன் மீண்டுமாக ஜீவனை கொடுத்து என்னை காப்பாற்றினார். ஆகவே மீண்டுமா ஜீவனை கொடுத்து என்னுடைய ஆண்டவருக்கு நான் அவரை குறித்து அறிவிக்க வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நான் ஜெபித்த போது கர்த்தராகிய தேவன் பல காரியங்களை அடியேனுக்கு வெளிப்படுத்தினார். அவருடைய வருகை சம்பந்தமான பல காரியங்களை தரிசனத்தின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் எனக்கு காண்பித்தார். தொடர்ந்து 10 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நான் உபவாசத்தோடு நான் ஜெபித்தேன். 3 வேளையும் தண்ணீர் மாத்திரம் அறிந்து கொண்டு வேறு எந்த விதமான காரியத்தையும் சாப்பிடாதபடிக்கு 3 வேளையும் தண்ணீர் மாத்திரம் அறிந்து கொண்டு 10 நாட்கள் உபவாசத்தோடு ஜெபித்தேன். 9வது நாள் அதிகாலை வேளையிலே 3:30 மணி அளவிலே நான் ஜெபித்த போது ஆண்டவராகிய தேவனுடைய 2 அருமையான கரங்கள் என்னை நோக்கி கடந்து வந்தது. ஆண்டவராகிய தேவன் என்னுடைய ஆத்துமாவை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு சென்றார். அங்கு அநேக காரியங்களை அடியேனுக்கு காண்பித்தார். எல்லாவற்றையும் காண்பித்து வைத்துவிட்டு அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், என்னுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது, நீ போய் என்னுடைய வேலையை செய்ய வேண்டும், இதை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எனக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுத்தார். அதுவரைக்கும் ஆலயத்துக்கு செல்லாத நான், வேதத்தை வாசிக்காத நான், அன்று முதல் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆண்டவருக்கென்று பரிபூரணமாக என்னை நான் அர்ப்பணித்துக் கொண்டேன். ஆகவே அதே ஆண்டிலே 2000 ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து முழு நேரமாக கர்த்தருடைய தெய்வீக பணிக்கென்று நான் அர்ப்பணித்தேன். அன்றிலிருந்து இன்று வரைக்குமாக சுவிசேஷ பணியாக அநேக இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நானும் என்னுடைய மனைவியுமாக குடும்பமாய் செய்து வருகிறோம். கர்த்தராகிய தேவன் தாமே எங்கள் ஊழியத்திலே பல விதமான அற்புதமான காரியங்களை, வேதத்திலே சொல்லப்பட்ட பல அற்புதமான காரியங்களை எங்கள் ஊழியத்திலே ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் செய்து வருகிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். கட்டுகளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், பிசாசுடைய போராட்டங்கள், பில்லிசுடைய கட்டுகள், இவைகள் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் கடந்து வருகிறார்கள். ஜெபிக்கிறோம், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்படியாக கடந்த 25 ஆண்டுகளாக, glory to Jesus, 25 ஆண்டுகளாக கர்த்தருடைய இந்த இறைப்பணியை நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல, எங்கள் ஊழியங்களுக்காக, அடியனுடைய குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.